ஏய், சோகமாக இருந்தால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? தண்ணி அடிப்பாங்களா? நான் அடிச்சிட்ருக்கேன். கண்டினியூஸாக மூணாவது சொல்ல முத்தா போச்சா? என்ன பண்ணலான் இருக்க? Shall we have a real talk now? லைட்டாக அழுகணும் போல இருக்கு. அழுதுட்டா இன்னைக்கு இதுல இருந்து நான் வெளில வந்துடுவேன். ரெக்கார்ட் பண்ணாம சும்மா கேமரா மட்டும் ஆன் பண்ணிச்சுக்கலாமா? ஐயோ, அழுகிறதெல்லாம் பார்க்கவே முடியாது. தனியால் தான் ரொம்ப நேரம் அழுதுட்ருப்பேன். எனக்கே தெரியாமல் 4-5 டம்ளர் குடிச்சிட்டு அந்த டப்பா இது என்ன அது காலி. முக்கால்வாசி சுடு தண்ணியும் கால்வாசி பச்சை தண்ணி ஃப்ரெஷ்ஷு இதெல்லாம் போட்டு கலந்தடிச்சிட்ருக்கேன். என் ஃபெயிலியருக்கு என்ன காரணம்னு நீ நினைக்கிற? சொல்லு. ஐ வாண்ட் டு லிசன் ஃப்ரம் யூ. பட் நீ தான் எதுவுமே பேச மாட்டியே. சக்ஸஸ் பீப்புளை பற்றி பேசினா ஓகே, ஒரு நாயாக இருக்குது. ஃபெயில்யூர் பீப்புளை பற்றி, அதுவும் உன்னை பற்றி, உனக்கு என்ன ஃபெயில்யூர்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ரொம்ப சில்லன் இருக்கு. நேற்று எந்த அளவுக்கு பிஸியாக இருந்தனோ, நல்லா வேலை பார்த்தனோ, அந்தளவுக்கு இன்றைக்கி வெட்டியாக இருக்கேன். ஆனால் ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் யூ. யூ நோ வாட் வாட் என்ன தெரியணுமா? உனக்கு தெரியும்ல என்னன்னு தெரியுமா? ஏன் யாருமே 2 நாளுக்கு மேலே தாங்கலை? ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கு எதுவுமே நான் ஓகே சொல்லவே இல்லை. ஓகே, எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா? எல்லாருமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்களா? இல்லை. த குமுக்கு பேபி ஏன் ஓடிப்போச்சு? ஏன்னா மேபி அவன் மைண்டில் ஒரு தாட் இருந்திருக்கலாம். மீன்ஸ் தெரில, நிஜமாலும் இருக்கான்னு தெரில. தெரியலையே என்ன பிரச்சனைனே தெரில. அடுத்து எல்லாம் பேசுகிறவங்களும் அப்படி தான் இருப்பாங்களா? வந்தால் அவ்வளோ தேவா சொன்னேன் 200% அப்படின்னு. தனியாகவே எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது? ஆமாட்டியா புலம்ப முடியும். ஆல்ரெடி அவங்ககிட்ட நான் ரொம்ப டிபெண்டன்சி ஆகிட்டேன். ரொம்ப நான் ஒரு சின்னதாக மைல்டாக மூஞ்சி சுழிச்சதுக்கு 3 நாள் ஆச்சு அதுலேருந்து நான் வெளில வரதுக்கு. கரெக்டு தானே? அதுவும் பழைய ஸ்டோரிலாம் பேசாமல் இருந்தால் வாய்ப்பில்லை. என்ன ஒரு வருத்தம்னா, அவன்கிட்ட நான் பேசும்போது மீன்ஸ் கால்லையோ இதுலையோ பேசும்போது ஹே ராம் அப்படின்னு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கவே இல்லை. ஒரு தடவை கூட கூப்பிடல. சரோடு வேறு என்ன விசேஷம்? வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்ருக்கேன். எதை பற்றி யோசிக்கிறதுன்னு தெரியல. என்ன பண்ணணும்னு தெரியல. இங்கே நோட்ஸ் என்னோட ஒர்க் பண்ணுற டேபிளுக்கு மேலே யூ மே ஹாவ் பேக் பெயின், லெக் பெயின் ஆர் மூட் அவுட், வாட் எவர் யூ ஆர் கெட்டிங் பெய்ட். அப்போ என்ன பண்ணணும்? வேலை பார்க்கணும். இன்னொரு நோட், யூ கேன் வாட்ச் ரீல்ஸ் பட் நாட் டியூரிங் ஒர்க் டைம். ஒர்க் டைம் டு ஒர்க். ஓகே, அங்கே இருக்கிறதெல்லாம் படிக்கலாமா? என்ன பண்ணுறதுன்னு உனக்கும் தெரில எனக்கும் தெரில. எதையாவது பண்ணிகிட்ருப்போம்.
First, can I hold your hand? Yes, you can. Your lips are cute. Shall I kiss you? Only cheeks, okay? I admire your voice. Can you talk? I can talk. But do you have ears to listen? எப்படின்னு ஆகல. Shall we dance? Yeah, let's vibe. Do whatever makes you happy. Of course, it's dance. I'll do. I'm crazy about you. Hot. I love your smile. Keep smiling. Okay? I have enough money to close my debts. Yes, I do. I'll be able to. நல்லா தான் இருக்கு. இன்னொன்று இருக்குது, இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா புக் படிக்கணுமா? அதான் படிக்கிறதே இல்லையே, அதான் படிக்கல அதை. சரி, வேற என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. சமைக்கணும்னு தோணல, சாப்பிடணும்னு தோணல. எப்படி எல்லாரும் இங்கே இருக்காங்க? ஆனால் ஒன்றும் அந்த டைலாக் சொல்லிடுறேனோ. இங்கே வேறு ரொம்ப குழுவுது. இப்படி உட்காந்து உன்னை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் என்ன வேணும்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ரூம்குள்ளே தனியாக உட்காந்துருக்கேன். இவ்வளோ பெரிய ரூம் எதுக்கு? பேசாமல் ஷேடோ ரூம் போயிடலாமா? இந்த ப்ரைவசி இல்லைன்னா அட்லீஸ்ட் தினம் ஒரு சண்டை இருக்கும். கொஞ்ச நாள் போனோன்னே ஜாலியாக இருக்கும். பேசிகிட்டு இருக்கலாம், சிரிச்சிட்டு இருக்கலாம், விளாண்டுட்டு இருக்கலாம். அப்புறம் நீ இந்த பொருளை வைக்காதடி, நீ அந்த பொருளை வைக்காதடி, நீ லைட்டும் ஆஃப் பண்ணிடி, எனக்கு தூக்கம் வருதுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அப்படி ஏதாவது பிள்ளைங்க நமக்கு அமைஞ்சாதான் உண்டு. சரி பார்ப்போம். இந்த வின்டர் முடிஞ்சோன்னே அந்த வாகனில் வந்து இருக்காங்கல்ல, பேசாமல் அங்கே போய் செட்டில் ஆயிரும். கொஞ்ச நாளைக்கு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒருத்தங்கிட்ட கொஞ்சம் பிஸியாக இருந்தால் தெரியாது. நான் வேற இந்த எஜ்ஜில் இருந்து அந்த எஜ்ஜில் வரைக்கும், அதாவது எல்லோ லைன் இந்த ஸ்டார்டிங்கில் இருந்தால் அந்த ஸ்டார்டிங் வரைக்கும் போய் நல்லா சுற்றியிருக்கேன். க்ரீன் லைனில் இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த எண்டிங் வரைக்கும் சுற்றியிருக்கேன். க்ரீன் லைனுன்னு சொன்னாலே எனக்கு அவன் ஞாபகம் வருது. இட்ஸ் ஓகே. விக்டோரியா பார்க் நம்ம தான் மறந்தாச்சுல. எதுக்கு இன்றைக்கி அவனை பற்றி தான் நினச்சிட்டு ஆல்ரெடி விட்டுட்டு போனதை நினச்சி வருத்தமாக இருக்கும் எனக்கு. காலையில் தான் சொன்னேன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு குட் பை கூட சொல்லி ஒரு குட் ஹக் கூட கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, இவன் ஒரு பேச்சு கூட ஒரு குட் பை சொல்லவே இல்லைண்ணா. பேசாம தண்ணி அடிப்போமா? இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு தண்ணி அடிக்கிறேங்கிறியா? ஐயோ, அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். எனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லைங்கிறது ஒரு பிரச்சனையாக சுற்றிட்டு இருக்கேனே. பேசாமல் ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணிடுவோமா? அக்கௌண்ட்டு, ஃபேக் அக்கௌண்ட். கன்றாவி, நல்லா இல்லை. அப்போவும் இதே மாதிரி தான் வரும், 2 நாள் போட்டுட்டு போயிடும். ஆமாம் ஆமாம். ஒருவேளை உன் மைண்டுக்குள், உன் டர்ட்டி மைண்டில் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஓகே, நீ ஐடி ஓப்பன் பண்ணுறதுல ஒரு ப்ரோஜனம் இருக்குது, சரியா? அங்கே தான் ஒன்றும் இல்லையே. சை கடாவி. இந்த ஐடிக்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ 10 பேரோ 12 பேரோ தான் இருக்காங்க. 12 பேர் தான் இருக்காங்க. இதில் இன்னொரு ஐடி தேவையா நமக்கு இதெல்லாம்? சை கடாவி. இந்த பிள்ளையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது எனக்கும் தெரில, அதுக்கும் தெரில. எப்படி தனியாகவே இருக்க? வாழ்க்கை ஃபுல்லாக எப்படி தனியாகவே இருக்க? ஸ்கூல்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு கிடையாது. இந்த ஃப்ரெண்டுங்கிறது யாரு? எதுக்கு நமக்கு இவங்களாம் தேவை?
பேசாமல் அழுதலாமா? ஒன்று பண்ணுவோம். இதெல்லாம் லாக் ஆஃப் பண்ணல. ஒரு பேப்பர் எடு. இதுக்கு ஃப்ரெஷ் பேஜ் இதே போதும். லெட்ஸ் ஸ்டார்ட். இது வந்து பயோகிராஃபி மாதிரி இருக்கும். லெட்ஸ் கோ ஃபார் த அனதர் செஷன். ஓகே.